ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாருதி 800 ரேடியேட்டர் கூலண்ட் கம்ப்ளீட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நேராக வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பேனட் ஓப்பனர். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூக்குனா பேனட் ஓப்பன் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த பேனட் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி இந்த கம்பியை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இதுதான் ரேடியேட்டர் டேங்கு. ரேடியேட்டரை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் கூலண்ட் நம்ம எதுக்காண்டி சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் இன்ஜினில் உள்ள ரஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்காண்டி தான் உங்களுக்கு ரேடியேட்டர் கூலண்ட் யூஸ் பண்ணுறோம். கூலண்ட் யூஸ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் நார்மலாக மெயின்டைன் ஆகும். அதுபோக இன்ஜினில் ரஸ்ட்டு ஏறாது. அந்த ஒரு மெயின் பர்பஸ்க்காண்டி தான் நம்ம கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறோம். கூலண்ட் 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும். இந்த 800 வண்டியில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணி 30,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டு, அதனால் நான் கூலண்ட் ஆயில் பிடிக்கல, வேஸ்ட்டாக போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் புதுசாக கூலண்ட் ஆயில் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த ஓஸை ரிமூவ் பண்ணி இதை மேலே தூக்கினால இது உங்களுக்கு தனியாக வந்துடும். கூலண்ட் ஆயிலை பிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேடியேட்டரில் மாட்டியிருக்க இந்த டியூப்பை ரிமூவ் பண்ணணும். டியூப்பை ரிமூவ் பண்ணலாம். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ரொட்டேட் பண்ணாலே ரிமூவ் ஆயிரும். இது ரேடியேட்டர் ரெண்டு மவுண்டிங்கில் தான் இருக்கும். 2 10 சைஸ் போல்டில் தான், கீழே எதுவுமே இருக்காது. டியூப் கம்ப்ரெஷனில் தான் இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிட்டா ரேடியேட்டர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கம்ப்ளீட்டாக கலத்தினதுக்கப்புறம் ஓஸை 2 பக்கமும் ஷேக் பண்ணி இழுத்திங்கனாலே உங்களுக்கு அது ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து எந்த ஓஸை கலத்தணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஓஸ் இருக்கும். இந்த ஓஸு ஸ்டார் போல்ட் வரும். இந்த ஓஸை தான் கலத்தி விடணும். நம்ம இந்த போல்ட்டை ரிலீஸ் பண்ணி இந்த ஓஸை கலத்தி விடணும். பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டையும் ரிமூவ் பண்ணி இந்த டியூப்பையும் நம்ம லூஸ் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணால் மேலே உள்ள ஓசையும் கீழே உள்ள ஓசையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரேடியேட்டரில் 2 10 சைஸ் போல்ட் இருக்கும். அந்த 2 10 சைஸ் போல்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். எயிட் எலக்ட்ரிக்கல் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபேனுக்கு போகிற கனெக்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதான் அந்த கனெக்டரு, இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரேடியேட்டருக்கு அடியில் பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் சென்சார் வரும். அந்த சென்சாரையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த சென்சார் லைன் எங்கே போகும்னா, இந்த லாஸ்ட்டில் இருந்து நம்மளுக்கு சென்சார் லைன் இங்கே வருது. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரெட் கனெக்டரையும் கலத்தி விட்டணும் மறக்காமல். அடுத்து என்ன பண்ணணும்னா, ரேடியேட்டர் பாட்டிலில் இருந்து வர ஒயரையும் நம்ம ரிமூவ் பண்ணி டியூப்பையும் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ரிமூவ் பண்ணியாச்சு.
இப்போ ரேடியேட்டரை நம்ம மேலே நீக்கி தூக்கினாலே போதும், வந்துடும். எல்லாத்துலேயும் கலத்துனதுக்கப்புறம் நம்ம மேலே தூக்கிடலாம் ரேடியேட்டரை. ரேடியேட்டர் க்ரில்லில் எதுவுமே படாத மாதிரி நம்ம க்ளீனாக தூக்கிக்கணும். க்ரில்லில் எதுவும் பட்டுச்சுன்னா லீக்கேஜ் எதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் ரேடியேட்டர் ஃபேனு, டிசி 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இதுதான் ரேடியேட்டர் டெம்பரேச்சர் சென்சாரு. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஆனவுடனே இதை வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்கி விடும். ஷார்ட் சர்க்யூட் ஆகும் போடும்போது பாசிட்டிவ் வோல்டேஜ் இதில் போய் ஃபேன் ஓடுது. சில வண்டியில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, சில வண்டியில் ஆட்டோ கிளச் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஓஸில் வந்து தண்ணி நம்ம வச்சுக்கிட்டு அது மேலே உள்ள டாப் ஓட்டையில் விட்டோன்னா டஸ்ட்டு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே உள்ள ஓட்டை வழியாக வந்துடும். அதுதான் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா டஸ்ட்டும் கூலண்டும் சேர்ந்தே வருது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கையை வச்சு இதில் பொத்திக்கிடணும். பொத்தி விடும்போது டஸ்ட்டு எது இருந்தாலும் வெளியே வந்துடும். விட்டுரும் எடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் உள்ள ரஸ்ட்டு எல்லாமே வந்துருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினுக்கு போகக்கூடிய ஓஸில் வந்து நம்ம வாட்டரை விட்டு ட்ரெயின் போர்டில் வந்து நம்ம டஸ்ட்டு எதுவும் இருந்துச்சுனாலும் ப்ரெஷராக வெளியே வர்றது தான் பண்ண போகிறோம். பண்ணலாம். இந்த இடத்துல ஓஸ் நம்ம உள்ளே விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டஸ்ட்டு எது இருந்துச்சுனாலும் வந்துடும். இந்த ப்ரெஷராக கொஞ்சம் தள்ளினாலும் ரெண்டு கூட கொஞ்சம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு டஸ்ட்டு எதுவும் இருந்தாலும் ரிமூவ் ஆகிரும். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினில் உள்ள டஸ்ட்டு எதுவும் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரேஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் உள்ள டஸ்ட்டு எதுவும் இருந்துச்சுனாலும் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ப்யூரான வாட்டர் வர ஆரம்பிச்சு. இப்போ அதே மாதிரி கீழே உள்ள ஹோல்லையும் அந்த டியூப் வச்சு கொடுத்து மேலே உள்ள டியூப்பில் நம்ம உள்ள டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணலாம். உள்ள போயிட்டா அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக நம்ம ரேடியேட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம கூலண்ட் ஆயிலை ஃபில் பண்ணலாம். புது கூலண்ட் ஆயிலை நம்ம ரீஃபில் பண்ணலாம். எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி நம்ம ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் ஊற்றக்கூடிய டேங்கையும் நம்ம க்ளீன் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் என்ன டஸ்ட் எது இருந்தாலும் வெளியே வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ரீஃபிட்டிங் பண்ணிவிட்டு நம்ம கூலண்ட் ஆயில் ஃபில் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணால் ரேடியேட்டரை கம்ப்ளீட்டாக தூக்கி நம்ம கீழே வந்து ஒரு ரப்பர் புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம ரேடியேட்டரை செட்டிங் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ரேடியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே உள்ள ஓஸையும் நம்ம மாட்டிட்டோம். டைட் பண்ணணும் இன்னும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே ரேடியேட்டருக்கு மேலே உள்ள ஓஸையும் நம்ம மாற்றிடணும். முடிஞ்சால் அடை பேண்ட் போட்டு மாட்டுறது நல்லது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரேடியேட்டரு டேங்கில் இருந்து வரக்கூடிய ஓஸை வந்து
ரேடியேட்டர் டேங்க்லேருந்து வரக்கூடிய ஓஸை வந்து நம்ம மேலே மாட்டுறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, ரேடியேட்டர் சீட்டிங் பண்ணக்கூடிய 2 10 சைஸை போல்ட்டையும் போட்டு லாக் பண்ண போகிறோம். எல்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ரேடியேட்டர் வந்து இந்த ரப்பர் ஃபீடிங்கில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக செக் பண்ணிடணும். அடியில் ஒரு கையை விட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரப்பரில் உட்காந்துருக்கா இல்லையான்ட்டு. பார்த்திங்கன்னா 2 ரேடியேட்டர் போல்ட்டையும் டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இதில் வர ஓஸில் வர கிளிப்பை நம்ம மாட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த போல்ட்டை எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம கலத்தும் போது இங்கே இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இதில் 2 ஹோல் இருக்கும். இந்த 2 ஹோல் வந்து இந்த ஸ்ப்ரிங்கு இதில் உள்ள 2 ஹோலில் வந்து இதில் உள்ள 2 ஹோல் வந்து இந்த இடத்துல லாக் ஆகுற மாதிரி வச்சுட்டு அப்படியே டைட் பண்ணிட வேண்டியதான். கை டைட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு, கை டைட் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்ப்ரிங் வந்து இதை இங்கே தரலும், இது இங்கே விரிக்கும். அதனால் உங்களுக்கு ஓஸ் வந்து நல்லா டைட்னஸ் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம எவ்வளோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா டீ ஸ்பேனர் வச்சு 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ண டியூப் நல்லா இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லீக் ஆகாது. ரெட் கலர் அனபேண்ட் பேஸ்ட் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். லாக்டவுனுங்கிறதுனால அனபேண்ட் பேஸ்ட்டு வாங்க முடியல. இதே மாதிரி கீழே நம்ம கலத்தி விட்டதையும் டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூலண்ட் ஆயிலை வந்து ஒரு வாளியில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கூலண்ட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ரேடியேட்டர் கேப்பை கலத்தி நம்ம அதில் ஊற்ற போகிறோம். கூலண்ட் ஆயிலை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூலண்ட் ஆயிலை நல்லா குலுக்கி விடணும். அப்போ தான் கூலண்ட் ஆயிலில் வந்து எதுவும் படிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு வெளியே வரும். இப்போ அதை கலத்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் தண்ணியில். ஒன்றரை லிட்டர் கூலண்ட் ஆயிலில் 1 லிட்டர் கூலண்ட் ஆயிலை மிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ளூ கலர் கூலண்ட் ஆயில், ரோஸ் கலர் கூலண்ட் வரும். அது போக நம்மளுக்கு க்ரீன் கலர் கூலண்ட் வரும். ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து கூலண்ட் ஆயில் வேரி ஆகும். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் கேப்பை லூஸ் பண்ணியாச்சு. நம்ம கலக்கி வச்சுருக்க கூலண்ட் ஆயிலை வந்து ஒரு டம்ளராக எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். லீக் எதுவும் ஆகுதான்னு கீழே செக் பண்ணிக்கணும். லீக் எதுவும் இல்லை. ஓஸில் எதுவும் லீக் ஆகுதுன்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ரேடியேட்டரில் ஃபுல்லானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரேடியேட்டர் டேங்கில் நம்ம ஊற்றணும்.
உங்களுக்கு மேக்ஸிமம் ரேடியேட்டர் கூலண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் வண்டி இன்ஜின் ஹீட் ஆகுது அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடுதான்னு சொல்லி செக் பண்ணணும் கரெக்டாக. ஃபேன் ஓடுதான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ரேடியேட்டருக்கு முன்னாடி ஒரு அட்டையை வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தாண்டினோன்னா ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்கும். அந்த ஃபேன் ஓடிச்சுன்னா ஃபேன் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. அப்படி ஃபேன் ஓடாத பட்சத்தில் நம்ம சென்சார் ஒயரை செக் பண்ணணும், அதுக்கு போகிற சப்ளை செக் பண்ணணும். அடுத்து நம்ம மெக்கானிக்கல் ரிலேட்டடாக என்ன கம்ப்ளைண்ட் இருக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஹெட்டு கேஸ்கெட்டு உங்களுக்கு வீக்காக இருந்தாலுமே வண்டி இன்ஜின் ஆயில் கூட சேர்ந்து தண்ணி மிக்ஸ் ஆகி உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணும். தெர்மோஸ்டாட் வால்வு வந்து உங்களுக்கு அடைப்பு எதுவும் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். தெர்மோஸ்டாட் வால்வு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இங்கே இருக்கும், கார்பரேட்டருக்கு கீழே இருந்த மாதிரி இருக்கும். இந்த வால்வில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு அடைப்பு இருக்கும். சப்போஸ் டெம்பரேச்சர் சென்சார் பார்த்திங்கன்னா இதுதான் டெம்பரேச்சர் சென்சார், இதில் எதுவும் ஃபெயிலியர் ஆனாலுமே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே காமிக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நம்ம சேனலில் இருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.